வணக்கம். இன்றைக்கி உலக மகளிர் தினம். இந்த ஃபோட்டோ கொஞ்சம் பாருங்கள். உலகம் பூரா இன்றைக்கி மகளிர் தினத்தை பரவலாக செலிப்ரேட் பண்ணுற இந்த நேரத்தில் தான் கிட்டத்தட்ட 170 குழந்தைகள் குண்டுவெடிப்பு சம்பவத்தால் இறந்துருக்காங்க. அதில் பெரும்பான்மையான குழந்தைகள் பெண்கள் தான். அப்போ இந்த உலக மக்கள் எல்லாரும் என்ன விதத்தில் மகளிர் தினம் கொண்டாடுறாங்கன்னு தெரியல. ஏன்னா மகளிர் தினம் வெறும் ஆடம்பர கொண்டாட்டங்களாக தான் மாறிக்கிட்டு இருக்கு. உண்மையாகவே பெண்களுக்கான சம உரிமையும் அவங்களுக்கான பாதுகாப்பும் யதார்த்தமாக, அதாவது சட்டத்தின் மூலமாக இல்லாமல் யதார்த்தமாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த நாள் தான் நம்ம உருவாக்கணும். அப்படிப்பட்ட எண்ணங்களை தான் ஒவ்வொரு தனி மனிதனும் அவங்களோட வாழ்க்கையில் அவங்க செயல்படுத்தணும் அப்படிங்கிறது தான் தேவையாக இருக்குது. ஆனால் அதற்கு மாறாக பெண்களுக்கான பல வியாபார பொருட்கள், கோலப்போட்டி, சமையல் போட்டி, இது நம்ம நாட்டில், அந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் இப்படி தான் பெண்கள் தினத்தை கொண்டாடப்பட்டிருக்கு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, சமீபத்தில் சிலிண்டர் விலை ஏறியிருக்கு. இப்போ எல்லா அரசாங்கங்களும் எல்லா ஆட்சியாளர்களும் என்ன சொல்கிறாங்க? பெண்களின் மீது இடி விழுந்தது, பெண்களை ஏமாற்றியது அரசு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சிலிண்டர் விலை ஏறினா ஏன் பெண்களை பாதிக்கணும்? அது ஒட்டுமொத்த சமூகம், ஒட்டுமொத்த குடும்பம், அப்படி தான் அதை எடுத்துகிட்டு போனோம். அப்போ சிலிண்டர், சமையல் அப்படின்னாலே பெண்களை தான் முன்னிறுத்துது இந்த ஒட்டுமொத்த அரசாங்கமும் சமூகமும். அந்த நிலை மாறணும். சிலிண்டர் விலை ஏறினா ஒரு குடும்பம் பாதிக்கும், இந்த நாடு பாதிக்கும், அப்படிங்கிறத தான் எடுத்துகிட்டு போனோம். இப்போ பெண்கள் தினத்தை இந்த சமூகம், இந்த உலகம் எப்படி நினச்சிட்ருக்கு அப்படிங்கிற அந்த எண்ணத்தை முழுவதுமாக மாற்றணும், அடியோடு மாற்றணும். அப்படிங்கிறத நம்ம இந்த பெண்கள் தினத்தில் நம்ம மனசில் அதை நினச்சி அதற்காக நம்ம அடுத்த நொடியிலேருந்து நம்ம செயல்படுவோம் அப்படின்னு நான் எல்லோரையும் கேட்டுக்கிறேன். நன்றி.